Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் சிறுகதையில் ஒன்று. சிறுகதையின் பெயர் யார் குற்றம். யார் குற்றம். அண்ணே, சிக்கனின் தொடை எலும்பை கடைவாய்க்கு கொடுத்து ஒட்டமழிக்கும் முயற்சியில் இருந்த எதிர்க்கட்சி செயலாளர் பொன்ராஜ் கதவருகே குரல் கேட்டு திரும்பினார். அவருடைய அந்தரங்க எடுபடி தொண்டன் வேலு நின்றிருந்தான். என்னடா, உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தன் வந்து காத்துட்ருக்கான். யாரும் நம்ம கட்சியாளா? இல்லைங்கண்ணே, இவன் யாரோ பார்க்குறதுக்கு காலேஜில் படிக்கிற பையன் மாதிரி இருக்கான். என்ன விஷயம்னு கேட்டு நீயே ஏதாவது பதில் சொல்லி அனுப்ப வேண்டியதானே? விஷயம் என்னன்னு கேட்டேன். அவன் என்கிட்ட சொல்ல மாட்டானா, உங்ககிட்ட தான் சொல்லுவானா. தூங்க போகிற நேரத்தில் வந்து உயிரெடுக்கிறானே. இப்போ மணி என்னடா? 10:30. சரி, முன்னாடி ரூமில் அவனை உட்கார வை, சாப்பாடை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணே. எடுபடி தொண்டரின் தலை மறைந்ததும் பொன்ராஜ் டம்ளரில் மீது இருந்த விஸ்கியை ஒரே மூச்சில் விழுங்கிவிட்டு பீங்கான் பிளேட்டில் இருந்த பிரியாணியையும் சிக்கனையும் உள்ளே தள்ளி பெரிய ஏப்பத்தோடு எழுந்து வாஷ்பேஸில் கை கழுவி துண்டை போர்த்தி கொண்டு வெளியே வந்தார். முன்னறையில் அந்த இளைஞன் தலைகுனிந்து உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. பக்கத்தில் போனார். அரவம் கேட்டு உட்கார்ந்திருந்த இளைஞன் எழுந்து கைகூப்பினான். களையான முகம், மழிக்காத ரோமத்தின் காரணமாக இருள் தட்டி தெரிந்தது. கண்களில் ஒரு வண்டி சோர்வு. உட்கார் தம்பி. அவன் தயக்கமாய் உட்கார்ந்தான். பொன்ராஜ் எதிரில் இருந்த நாற்காலில் சாய்ந்து இளைஞனை அரைப்பார்வை பார்த்து கொண்டு சொன்னான். தம்பி யாரு? சார், என் பேர் குணசேகரன். இதே ஊர் தான், வெஸ்ட் மாம்பலத்தில் வீடு. சரி, அப்பா அம்மாவுக்கு நான் ஒருத்தன் தான். என் கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. நான் பிஎஸ்சி படித்து முடிச்சதுமே செக்ரட்டரியேட் கிளார்க் வேலை கிடச்சிது சார். 3 வருஷம் வேலை பார்த்தேன். நான் வேலை பார்த்த டிபார்ட்மெண்ட்டில் 4-5 பேர் ஒரு பார்ட்டிக்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. அந்த குரூப்பில் என்னையும் இன்வால்வ் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை ரத்து பண்ண யாரையோ போய் பார்த்தேன் சார். ஒன்றுமே முடியல. சஸ்பெண்ட் பண்ணி 2 வருஷமாச்சு. அப்பா அம்மாவுக்கு சோறு போட வைக்கலாமல் ஒரு நடப்பன மாதிரி தெருவாக ஒரு பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிட்ருக்கேன் சார். பொன்ராஜ் மெல்ல ஏப்பம் ஒன்றை விட்டு சிகரெட்டை உதட்டுக்கு கொடுத்தபடி கேட்டான். அந்த சஸ்பெண்ட் ஆர்டரை ரத்து பண்ணுறதுக்காக என்ன பார்க்க வந்தியா? இல்லை சார், எதிர்கட்சியில் இருக்கிற உங்களால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒன்று எதுக்காக வந்திருக்க? சார், எங்கள் அம்மாவும் கடைசி காலத்தில் யார்கிட்டையும் கையேந்தாமல் மான மரியாதையோட வீட்டில் உட்காந்து சாப்பிடணும். அதுக்கு உங்கள் கட்சி மனசு வச்சா முடியும். பொன்ராஜ் சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு முதல் புகையை விட்டபடி கேட்டார். என்ன தம்பி சொல்கிற? இந்த பேப்பர் நியூஸை பாருங்கள் சார். குணசேகரன் தன் பேண்ட் பாக்கெட்டில் திணித்து வைத்திருந்த நாளிதழை எடுத்து பிரித்து ஒரு பக்கத்தில் பிரசுரமாயிருந்த செய்தியை காட்ட பொன்ராஜ் பார்வையை அங்கே கொண்டு போனார். விஷம் குடித்து இறந்த கட்சி தொண்டரின் குடும்பத்துக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி கட்சித் தலைவர் பரமகுரு வழங்கினார். பொன்ராஜ் செய்தியை படித்துவிட்டு ஒரு புன்னகையோடு குணசேகரனை ஏறிட்டார். தம்பி, எங்கள் கட்சித் தலைவர் மறியல் செஞ்சு கைதான போது அவர் 15 நாள் சிறைக்காவலில் இருந்தார். அந்த சமயத்தில் அவரை விடுதலை செய்யணும்னு ஒரு கட்சி தொண்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷம் குடித்து செத்தான். ஒரு தொண்டை தனக்காக உயிர் ஓட்டதை நினச்சி தான் எங்கள் தலைவர் கட்சி நிதியிலிருந்து அவரோட குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கார். சார், நானும் அவருக்காக அந்த கட்சி தொண்டை மாதிரி சாக தயாராக இருக்கேன் சார். என்னோடய குடும்பத்துக்கு பணம் கொடுப்பாரா? என்னது? பொன்ராஜ் நிமிர்ந்து உட்கார்ந்தார். தலைவருக்காக நீ சாக போறியா? ஆமாம் சார். இன்னைக்கு காலையில் வரைக்கும் நான் கண்காணாத இடத்துக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருந்தேன். பார்க் பெஞ்சில் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்தேன். செத்து போகிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. செத்ததுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு அது உபயோகப்படுற மாதிரியாவது இருக்கட்டும். உயிரோடு இருக்கும்போது தான் பெற்றவங்களுக்கு சோறு போட முடியல. நான் செத்ததுக்கு அப்புறமாவது கட்சித் தலைவர் தர்ற பணத்தில் அவங்க வயிறாறு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். குணசேகரன் பேசிக்கொண்டிருக்கும் போதே பொன்ராஜுக்கு 2 நாட்களுக்கு முன் கட்சித் தலைவரோடு பேசிக்கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. விஷம் குடிச்ச செத்தது யாரையா? எனக்கு வேண்டிய பையன்தான் தலைவர். உயிர் போகாத அளவுக்கு விஷத்தை குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி போய் நின்று தலைவர் வாழ்க்கைன்னு சத்தம் போட சொன்னால் மயங்கி விழுந்ததும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் புழக்க வச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த பையன் அளவு தெரியாமல் விஷயத்தை விழுங்கிட்டு போய் சேர்ந்துட்டான். கட்சித் தலைவர் சிரித்தார். அந்த சாவு தான் ஏன் இன்றைக்கி என்னோடய இமேஜை உயர்த்தியிருக்கே. இன்னும் 2 பேர் தீ குளிச்சோ விஷம் குடிச்சோ செத்துருந்தா ஆளுங்கட்சிக்காரங்க மிரண்டு போயிருப்பாங்க சார். குணசேகரன் குரல் கூப்பிட்டதும் பொன்ராஜ் கலைந்தார். யோசிக்காதீங்க சார், உங்கள் தலைவருக்காக நான் எப்படி வேண்டாலும் சாக தயாராக இருக்கேன். சொன்னவன் சட்டென்று குனிந்து கால்களை பற்றி கொண்டான். கண்களில் நீர் கனத்து நின்றது. எந்திரி தம்பி. நீங்கள் சரின்னு சொன்னாதான் சார் காலை விடுவேன் சார். நான் தலைவர்கிட்ட பேசணும் தம்பி. என்னோடய இஷ்டத்துக்கு நான் தலையை ஆட முடியாது. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்னை வந்து பாரு. தலைவர்கிட்ட கேட்டு வைக்கிறேன்.
மாட்டேன்னு சொல்லிடாதீங்க சார். பொன்ராஜ் சிரித்தார். சாப்பிட்டியா? இல்லை சார். உள்ள சாப்பாடு இருக்குது, போய் சாப்பிடு. வேண்டாம் சார், எனக்கு பசி இல்லை. சரி, போயிட்டு நாளைக்கு காலையில் வா. 10லேருந்து 10:30க்குள்ளே வந்துடணும். தலையாட்டி சேவித்து விட்டு தளர்வாய் நகர்ந்து போகிற குணசேகரனை புகை கசியும் வாயோடு கண்கள் எடுங்க பார்த்தார் பொன்ராஜ். மறுநாள் காலை 9 மணி. அம்மாக்காரி விசாலம் கரைத்து கொடுத்த நீராகாரத்தை 2 டம்ளர் சாப்பிட்டு விட்டு வாசல்படி இறங்கினான். குணசேகரன் பக்கத்து விட்டு தினத்தந்தியை ஓசி வாங்கி திண்ணையில் வைத்து படித்து கொண்டிருந்த அப்பா தனிக்காசலம் கூப்பிட்டார். டே குணா நின்றான். எங்கடா கிளம்பிட்ட? வேலை விஷயமா ஒரு கம்பெனியில் வர சொல்லியிருக்காங்க, அதான் போயிட்டுருக்கேன். அந்த XMLA துரைபாண்டியை பார்த்தியா? 2 தடவை வீட்டுக்கு போய் அவர் கிடைக்கல. இன்றைக்கி போய் பாரு. உன்னோட சஸ்பென்ஷன் ஆர்டர் ரத்து பண்ண அவர் ஏதாவது செய்வார். எனக்கு அவர் அந்த காலத்திலே ஸ்நேகிதான். மறக்காமல் போய் பாரு. தலையாட்டி விட்டு நடந்தான். முதுகுக்கு பின்னால் அப்பா அம்மாவிடம் இன்றைக்கி குணாவோட முகமே சரியில்லை, என்னமோ போல இருக்கான் என்று சொல்வது காதில் விழுந்தது. குணசேகரன் விறுவிறுவென்று நடந்து தெருமுனையை தாண்டினான். பஸ்ஸுக்கு காசை செலவழிக்க மனமில்லாமல் வேர்க்க வேர்க்க நடைபோட்டு பொன்ராஜ் வீட்டுக்கு வந்தபோது அவர் முன்னரையிலே உட்கார்ந்து கட்சி ஆட்களோடு பேசிக் கொண்டிருந்தார். சேவித்தார். பொன்ராஜ் குணசேகரனை பார்த்ததும் சிக்கனமாய் மலர்ந்து, தம்பியா உள்ள போய் உட்கார், 10 நிமிஷத்தில் வர்றேன் என்றார். குணசேகரன் உள்ளே போய் அங்கிருந்து நாற்காலில் உட்கார்ந்து காத்திருக்க 1/2 மணி நேரம் கழித்து உள்ளே வந்தார். என்ன தம்பி, காபி சாப்பிட்றியா? வேண்டாங்க. எழுந்து மறுபடியும் கூப்பிட்டார். உட்கார் உட்கார். அவன் தோளில் கை வைத்து அழுத்தி உட்கார வைத்து விட்டு பக்கத்தில் தானும் உட்கார்ந்தார். தம்பி, உன்னை பற்றி தலைவர்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னார் சார்? எங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டாரு. நீயும் நானும் தான் அதை பேசி முடிவு பண்ணணும். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். அப்புறம் மாற மாட்டியே? மாட்டேன் சார். சரி, வர்ற 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தலைவர் விசாரணைக்காக கோர்ட்டுக்கு ஒரு 11 மணி சுமாருக்கு வர்றாரு. அவர் வந்து கோர்ட்டுக்குள்ளே போனதும் கோர்ட் வாசலில் தொண்டர்களோடு தொண்டனாக நின்றுட்டு இருக்கிற நீ உடம்பை பெட்ரோலில் நனைச்சிக்கிட்டு தலைவர் வாழ்க, தங்கத் தலைவனை விடுதலை செய் என்று கத்திக்கிட்டே உடம்புக்கு தீய வச்சிடணும். குணசேகரன் புண்ணியதை வச்சுக்கிறேன் சார். அப்புறம் பயந்துட மாட்டியே? பயமா? இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எல்லா உணர்ச்சி சேர்த்து ரொம்ப நாளாச்சு சார். இன்றைக்கி தேதி 5, நாளை கழித்து மறுநாள் காலையில் 10:30 மணிக்கெல்லாம் நீ கோர்ட் வாசலில் இருக்கணும். பெட்ரோல் டின்னை ஒரு பையில் போட்டு கொண்டு வந்துடு. பெட்ரோல் பணம் வேணும் சார். தரேன் சார். அப்புறம் சொல்லு. நான் செத்ததும் பணத்தை உடனடியாக என்னோடய அப்பா அம்மாவை கொடுத்துடுவீங்கள? அதில் என்ன சந்தேகம்? உன்னோட உடலை கட்சி மரியாதைகளோடு அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நிமிஷமே ஒரு ₹1,00,000 உன்னை பற்றவங்க கையில் தலைவர் கொடுத்துருவார். இல்லைன்னா அவங்க பேரில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிடுவார். பேங்க் தர்ற வட்டியை வச்சுக்கிட்டு அவங்க வயிறு காயாமல் காலம் தள்ளிடலாம். ரொம்ப நன்றி சார். இந்தா பெட்ரோலுக்கும் மற்ற செலவுகளுக்கும் பணம். 5 ₹100 நோட்டுகளை உருவி குணசேகரனின் கையில் திணித்தார் பொன்ராஜ். குணசேகரன் வாங்கி கொண்டு கண்களில் நீர் கோத்து கொள்ள கும்பிட்டான். 7ஆம் தேதி காலை 10 மணி. கோர்ட் வாசலில் தொண்டர்கள் கூட்டம் கட்சி கொடிகளோடு கோஷம் போட்டுக் கொண்டிருக்க குணசேகரன் 5 லிட்டர் பெட்ரோல் டின்னை ஒரு காக்கி பைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு கும்பலோடு கும்பலாய் நின்றான். கோஷங்கள் ஒலித்தன. போடாதே போடாதே, பொய் வழக்கு போடாதே, தங்கத் தலைவன் மேல் கை வைத்தால் பொங்கி எழுவோம். கோர்ட் வாசல் கார் வந்து நிற்க அதனின்றும் பொன்ராஜ் தோளில் போட்டிருந்த பெரிய துண்டால் முகமுற்றியபடி இறங்கினார். அண்ணன் பொன்ராஜ் வாழ்க, தலைவரின் அன்பு தம்பி பொன்ராஜ் வாழ்க. பொன்ராஜ் தொண்டர்களை பார்த்து கைகூப்பி விட்டு அங்கிருந்து சிறிய திட்டின் மேல் ஏறி நின்று கொண்டு பேச ஆரம்பித்தார். நம்ம கட்சி தொண்டர்கள் அமைதிக்கும் கட்டுப்பாட்டுக்கும் பெயர் பெற்றவர்கள். வன்முறைக்கு யாரும் துணை போய்விடக்கூடாது. நம் தலைவரை கோர்ட்டுக்கு இழுத்து அவமானப்படுத்த நினைக்கிற இந்த ஆளும் கட்சி அழிவு காலம் வெகு தூரத்தில் இல்லை. பொறுமையாய் நின்று கோஷம் போடுங்கள். கோர்ட்டுக்குள் அத்துமீறி நுழைவதோ பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைப்பதோ வேண்டாம். தலைவர் கோர்ட்டுக்கு வந்துவிட்டு போன பிறகு தொண்டர்கள் அமைதியாய் கலைந்து செல்ல வேண்டுகிறேன். பொன்ராஜ் பேசிவிட்டு திட்டிலிருந்து கீழே இறங்கும்போது கும்பலுக்கு மத்தியில் காக்கி பையோடு நின்றிருந்த குணசேகரனை பார்த்து அவனுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி புன்னகைத்தார். கும்பல் கைத்தட்ட கோர்ட் வளாகத்துக்குள் நுழைந்தார். நேரம் 10:15.
சார் போஸ்ட். விசாலம் அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருக்க ஈசி சேரல் பவர் கிளாஸோடு சாய்ந்து புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருந்த தணிகாசலம் எழுந்து போய் போஸ்ட்டை வாங்கினார். ரெஜிஸ்டர் போஸ்ட். வழக்கமான போஸ்ட்மேன் கேட்டார், குணசேகரம் வீட்டில் இல்லையா? இல்லையா, வெளியே போயிருக்கான். லெட்டரு குணசேகரம் பேருக்கு வந்திருக்கு. ஃபார் கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. கையெழுத்து போட்டு வாங்கி கொண்டு ஈசிச்சாருக்கு வந்து கவரின் வாய்க்கு விடுதலை கொடுத்தார். விசாலம் கேட்டார், என்ன கடுதாசுங்க அது? இரே சொல்கிறேன். பிரித்து படித்தவர் கண்ணாடியை கழட்டி கொண்டு மகிழ்ச்சியோடு நிமிர்ந்தார். விசாலம், என்னங்க? லெட்டரை படித்து பாரு. வாங்கி பார்த்தார். தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த கடிதம் வந்திருந்தது. தமிழில் டைப் எழுத்துக்கள் ஓடியிருந்தன. இப்பவும் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட லஞ்ச ஊழல் சம்பந்தமாய் நீங்கள் விசாரணை கமிஷன் முன் ஆஜராகி உங்களுடைய தன்னிலை விளக்கத்தை அளித்தீர்கள். அந்த விளக்கத்தை பரிசீலனை செய்ததில் நீங்கள் குற்றமற்றவர் என்பது நிரூபணமாகியுள்ளது. இதன் அடிப்படையில் இன்னும் 15 தினங்களுக்கு வேலை நியமன உத்தரவு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விசாலம் பரவசப்பட்டாள். கடைசியில் கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. இந்த லெட்டரை பார்த்தா குணா இவ்வளோ சந்தோஷப்படுவான். பையன் தலைகீழாகவே நடப்பான். இல்லைங்க, அவன் வழக்கமாக போகிற லைப்ரரிக்கு போய் பார்த்து விஷயத்தை சொல்லி கூட்டிகிட்டு வாங்களேன். தணிகாசலம் 10 வயது குறைந்தவராய் துள்ளலோடு எழுந்து ஷர்ட்டை மாட்டிக்கொண்டார். தோளுக்கு துண்டை கொடுத்து நைந்து போன ஹவாய் சப்பல்களில் கால்களை நுழைத்து கொண்டு புறப்பட்டார். வெளியே பதைக்கிற வெயில்தான். தணிகாசலத்துக்கு அது நிலவின் வெளிச்சமாய் உடம்பை குளிர்வித்தது. கோர்ட்டுக்கு முன்னால் பரவியிருந்த கும்பலில் பரபரப்பு தொற்றியது. மணி 11. தலைவர் வந்து விட்டார். தலைவர் வாழ்க, தங்கத் தலைவர் வாழ்க, பொய் வழக்கை முறையடிப்போம். 6.5 அடி உயர தலைவர் கும்பலில் நீந்தி கைகளை குவித்து கொண்டு கோர்ட்டுக்குள் போனார். கூட்டம் லேசாய் கலைந்து இடைவெளி கிடைக்க குணசேகரன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு காக்கி பையில் வைத்திருந்த அந்த பெட்ரோல் டின்னை வெளியே எடுத்தான். கும்பல் உற்சாகமாக கோஷத்தில் இருந்தது. தாயுள்ளம் படைத்த தலைவர் வாழ்க. தணிகாசலம் வீட்டுக்கு திரும்பினார். வாசற்படியிலே காத்திருந்த விசாலம் ஆர்வமாய் கேட்டான், என்னங்க குணா லைப்ரரியில் இருந்தானா? அவன் அங்கே இல்லை. அங்கே இல்லைன்னா வேற எங்கே போயிருப்பான்? ஏதாவது ஒரு பக்கம் சுற்றிட்டு 1 மணிக்குள்ளே வந்துடுவான். சொல்லிக்கொண்டே ஈசி சேருக்கு உடம்பை கொடுத்தவர் மூக்கை உறிஞ்சினார். என்ன ஏலக்காய் வாசனை தூக்குதே? அடுப்பில் பால் பாயசம் வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டு கோமதிக்கிட்ட விஷயத்த சொன்னேன். பால் பாயசம் வைக்க சொல்லி சவரிசி, பால், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டா. குணா வர்றதுக்குள்ளே ஒரு விருந்தே தயார் பண்ணிவிடும். அவன் சாப்பிட்டு முடிச்சப்புறம் லெட்டர் தரணும். வேண்டாங்க, அந்த உடனே லெட்டர் கொடுத்துருங்க. அவன் படுற சந்தோஷத்தை நான் பார்க்கணும். அவன் மூஞ்சியில் சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுங்களா? சரி இஷ்டப்படியே அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே லெட்டரை கொடுத்துட்றேன், போதுமா? விசாலம் நெஞ்சு கொள்ளாத மகிழ்ச்சியோடு சமையலறைக்குள் நுழைந்தாள். கண்ணிமைக்கும் நேரத்தில் பெட்ரோல் டின்னை எடுத்து தலைக்கு மேல் உயர்த்தி கலகலவென்று ஊற்றி உடம்பை நனைத்து கொண்டான் குணசேகரன். கத்தினான், தலைவர் வாழ்க, தங்க தலைவர் வாழ்க. கோஷம் போட்டு மற்ற தொண்டர்கள் திரும்பி பார்க்க குணசேகரன் தீக்குச்சியை உரசினான். சரக்! அந்த சின்ன தீப்பிழம்பை உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு போக குபீரென்று அது ஒரு பெரிய ஜுவாலையாய் மாறி உடம்பு முழுவதையும் மொய்த்து கொண்டது. குணசேகரன் தன்னை பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைக்கப் போகிற சந்தோஷத்தில் ஒரு விறகு கட்டையாய் மாறி ஓடாமல் நின்றபடியே எரிந்து கொண்டிருந்தான். வீட்டு அடுப்படியில் பால் பாயசம் ஏலக்காய் மணத்தோடு கொதித்து கொண்டிருந்தது. மற்றும்